إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்து அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு ரமலானு ஷஹருல் குர்ஆனி. ரமலான் என்பது குர்ஆன் உடைய மாதம் என்று ஒரு உயிரோட்டமான தலைப்பு இந்த ஜும்மாவில் தரப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான் என்பது எல்லோருக்கும் பெரும்பாலான முஸ்லீம்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதனால்தான் குர்ஆனின் மாதம் என்ற தலைப்பை தரப்பட்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு பேர்கள் ஹதீஸின் மூலமாக சொல்வார்கள். ஷஹ்ரு ஸௌம், நோம்பின் மாதம். இந்த மாதம் தான் ரமலானுடைய மாதம் தான். ஃபரதான நோன்பை முழுமையாக நாம் என்ன செய்கிறோம், வைக்கிறோம், 11 மாதங்கள் அல்ல. இன்னும் சிலர்கள் சொல்வார்கள் ஷஹ்ருல் இபாதா, வணக்க வழிபாடுகளை கூடுதலாக செய்யக்கூடிய மாதம் இதுதான். எல்லாம் ஹதீஸ்ல தான் சொல்லுவாங்க. இன்னும் சிலர்கள் சொல்கிறார்கள் ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையின் மாதம். எப்படியோ நம்ம இடத்துல ஷைத்தான் பொறுமை இல்லாமல், ஷைத்தானை அடைக்கப்பட்டாலும் கூட ஹக்கீகத் என்ன, நம்ம தவறுதலான அந்த அது அர்த்தம் செஞ்சுட்டே வர்றோம் அல்லது வணங்குறோம். ஷைத்தான் அடைக்கப்படுறான்னா அந்த வாசலை நாம தான் அடைக்கணும் என்ற செய்தியை விளக்கம் தருவார்கள் நவவி இமாம். அதுபோல ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையின் மாதம் என்றும் அழைப்பார்கள். ஷஹ்ரு சதகா, சதகாவின் மாதம், ஜகாத் அல்ல. ஜகாத் உங்களுக்கு எப்போ கடமையாவது அப்போ தான் கொடுக்கணும். அது ஷவ்வாலில் கூட ஆகலாம், துல்காதால் ஆகலாம், துல்ஹஜ்ஜில் ஆகலாம், முஹர்ரத்தில் ஆகலாம், போயிட்டே இருக்கும். பிரத்யேகமாக செய்ய வேண்டியது ஷஹ்ரு சதகா. சதகாவை நீங்கள் அள்ளி வாரி புயல் காற்று எப்படி வீசுமோ அதை மாதிரி கண்மணி ரசூலுல்லாஹ் வீசினார்கள் என்ற செய்தியெல்லாம் இடம்பெறுகிறது. ஆனால் இவ்வளோ பேர்கள் இருந்தும் கூட ஏன் குர்ஆனிய மாதம் என்று முக்கியமாக கொடுக்கப்பட்டது, குறிப்பாக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், அல்லாஹ் பேர் வச்சான். ஷஹ்ருல் குர்ஆன் என்று அல்லாஹ் பேர் வைத்தான். உங்களை எல்லோருக்கும் தெரியும், பல தடவை இந்த வசனத்தை ஷாபான்லேருந்து பேசிகிட்டே வர்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமலான் என்ற ஒரே மாதத்தை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு, வேற மாதங்கள் சொல்லப்படவில்லை. பூவோட சேர்ந்தும் நாரும் மணக்கும் என்று தமிழர்கள் சொல்வதை போல ரமலான் என்ற மாதம் மட்டும்தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேற மாதங்கள் சொல்லப்படவில்லை. அதான் சொல்லி காட்டுவார் இமாம் இப்னு கஸீர், ரமலான் என்பது ஒரு ஷஹீருல் வஹீத், தனித்துவமாக விளங்கக்கூடிய மாதம். அல்லாஹ் ஸக்கரல்லாஹு இஸ்மஹு ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே அந்த மாதத்துடைய பேரை அல்லாஹ் பதிவு செய்து விட்டான். காரணம் என்ன சொல்வார்கள், ஷஹ்ரு ரமலான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டினான். சூரத்துல் பக்ராவிலே ரமலான் மாதம் என்பது அல்லது எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், உன்சில ஃபீல் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம். ஹுதல் லின்னாஸ், ஜனங்களுக்கு நேரான பாதையை காட்டுகிறது. உபையினாத்தின், தெளிவாக காட்டுகிறது. மினல் ஹுதா, நேர்வழி என்பதை. வல் ஃபுர்கான், சத்தியம் என்ன அசத்தியம் என்ன பிரித்து காட்டுகிறது. சகோதரர்களே,
கொஞ்சம் உள்ளே வாங்க, கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க. இப்போமே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, இடம் விசாலமாக இருக்கு, கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க. இன்ஷா அல்லாஹ். சின்ன பள்ளி, கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக கூட்டம் வரும். உள்ளே வந்துடுங்க, சரசர வந்துடுங்க, உள்ளே வந்துடுங்கம்மா, நெருங்கி உட்காரு. ஒபையன், நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம். வல் ஃபுர்கான், சத்தியம் என்ன அசத்தியம் என்ன என்று பிரித்து காட்டுகிறது குர்ஆன். அருமைக்குரிய சகோதரர்களே, நமக்கு இன்னும் வரைக்கும் தெரியல அல் குர்ஆன் முஅஜிஸா அல் ஹாலிதா என்று சொல்லி காட்டியார் இமாம் இப்னு கஸீர். அல் குர்ஆன் அல் முஅஜிஸா அல் ஹாலிதா என்று சொல்லி காட்டுகிறார். நிரந்தரமான முஅஜிஸாத் இதுதான். காலத்தால் எத்தனையோ முஅஜிஸா அழிந்தது, ஆனால் அதாவது முன்னோர்களும் பின்னோர்களை பற்றி பேசுகிறது. முன் சென்று விட்டார்களே, அவர்கள் எப்படி நல்லவர்களாக வாழ்ந்து ஜெயம் பெற்று அல்லாஹ்விடத்தில் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர் ஆனார்கள். இன்னும் சிலர்கள் பாவியா இருந்து அழிக்கப்பட்டு நொடுக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டு எப்படி மூதேவியாகி நரகத்துக்கு போகிறார் என்றெல்லாம் குர்ஆன் பேசி காட்டுகிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, முன்னோருடைய செய்திகளும் சொல்கிறது, இனி வருங்காலத்தில் எப்படி இருப்பார் என்று சொல்லி காட்டுகிறது. காரணம் என்ன? ஹாத்தமுர் ரசூலுல்லாஹ், இறுதியாக வந்த வேதம் மட்டுமல்ல, இறுதியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை இமாம் இப்னு கஸீர் தன்னுடைய நூலில் சொல்லி காட்டுகிறார். அருமைக்குரிய சகோதரர்களே, முஅஜிஸாத்துல் அன்பியா, எத்தனை நபிமார்கள் பல்வேறு முஅஜிஸாத்தை செய்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்த மாதிரி எந்த முஅஜிஸாத்தும் இல்லை என்று பேசுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த மாதிரி எந்த முஅஜிஸாத்தும் இல்லை என்று பெருமக்கள் பேசுவார்கள். அனைத்து முஅஜிஸாத்தும் அந்தந்த காலத்திலேயே அழிந்தது. ஆனால் உயிரிலும் மேலான ஒப்பற்ற தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட முஅஜிஸாத் என்ற குர்ஆன் இருக்கிறது, காலத்தால் கியாமத் வரைக்கும் அழியாது என்று குர்ஆன் பேசு. காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனுடைய பொக்கிஷத்தை நம்ம இன்னும் வரைக்கும் உணரலை. யாருக்கோ எவருக்கோ கொடுக்குறீங்க. முதல்ல நீங்கள் படிச்சிருக்கீங்களா? முதல் அட்டையிலிருந்து கடைசி அட்டை வரைக்கும், அல்ஹம்துல இருந்து நாஸ் வரைக்கும் நாம் படிச்சிருக்கோமா? கொஞ்சம் நெஞ்சை தொட்டு பார்ப்போமா? அர்த்தமாக தெரிஞ்சிருக்கோமா? சிந்திச்சிருப்போமா? அதன் பிரகாரம் அமல் செய்திருப்போமா? ரமலானை கொண்டாடுவதா இருந்தால், கொண்டாடுவேன்னு சொன்னால் ரமலானை இபாதத்தின் மூலமாக அலங்கரிப்பதா இருந்தால் இவை அனைத்தும் செய்திருக்க வேண்டும் என்று குர்ஆன் நெடுங்க பேசுகிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, அறிவியலை பேசுகிறது, அரசியலை பேசுகிறது, குடும்பவியலை பேசுகிறது, புவியியலை பேசுகிறது, ஆன்மீகத்தை பேசுகிறது, உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் மறுமையில ஜெயம் பெறலாம் என்று பேசுகிறது, மறுமையுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று பேசுகிறது, ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசுகிறது. அதுபோல தனித்து மனம் இருக்கக்கூடியவர், குடும்பம் இல்லாமல் தனித்து வாழக்கூடியவர் எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் பேசுகிறது. எனவே இது போன்ற முஅஜிஸா உலகத்தில் இல்லை என்று தஃப்சீருடைய உலமாக்கள் தீர்ப்பு வழங்குவார்கள். காரணம் என்ன? கடைசியாக வானத்திலிருந்து இறங்கப்பட்ட வேதம் இந்த குர்ஆன் தான். இதில் அகீதா பற்றி சொல்லப்படுகிறது. பெரும்பாலார் யாருக்கும் அகீதா தரவில்லை. எல்லோருமே நாம் அகீதா இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். கொள்கை கோட்பாடு என்ன, இஸ்லாத்தினுடைய தத்துவ சிந்தனை என்ன என்று தௌஹீதை பற்றியோ இன்னும் வரைக்கும் நம்ம ஆழமாக நம்ம அகீதாவை பற்றி தெரியாமல் இருக்கிறோம். அகீதாவை பற்றி குர்ஆன் பேசுகிறது, கொள்கை, இஸ்லாமிய கொள்கையை பற்றி, இபாதத்தை பற்றி பேசுகிறது, எப்படி நடக்க வேண்டும் என்பதை பேசுகிறது, எப்படி நற்குணம் இருக்க வேண்டும் என்று பேசுகிறது. இப்படியாக பட்டியல் போட்டுக்கொண்டே போய்கொண்டே இருக்கலாம். அல்லாஹ் தஆலா ஏன் இந்த மாதத்தை குர்ஆனுடைய மாதம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சொன்னால், இந்த மாதத்திலே தான் அல்லாஹ் குர்ஆனை அருளினான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் குர்ஆனை நாம் இறக்கினோம், பரக்கத் பெற்ற அபிவிருத்தி பெற்ற இரவிலே இறக்கினோம். அந்த இரவு என்ன எல்லோருக்கும் தெரியும், லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் இரவிலே நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம். அதனாலே இந்த குர்ஆனுடைய மாதம் இருக்கிறது அல்லாஹுவால் இபாதத்தின் மூலமாக நமக்கு அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹுவாலும் அல்லாஹ்வுடைய திருத்தூதராலும் சொல்லப்பட்டது. குர்ஆன் இறங்கியதுனால தான் அதற்கு ஜஸாக்கெல்லாம் நம்ம ஒருவருக்கு மனிதன் சொன்னால் உதவி செய்தால் ஜஸாக்கெல்லாம் சொல்கிறோம். குர்ஆன் இறங்கியதுனால தான் 30 நாளும் நோன்பு வைக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் அப்படி தான் பேசுகிறான். குர்ஆன் இறங்கியதுனால நீ நன்றி சொல்லணும்ல, அதை நோன்பை கொண்டு நாம் என்ன செய்கிறோம், அதற்கு தக்ரீம் சங்கைப்படுத்துகிறோம். இன்னும் சொல்ல போனால் கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய இரவு தொழுகை, தராவி என்ற பாசையில் சொல்லப்படக்கூடிய அதை கொண்டு சங்கைப்படுத்துகிறோம். அதிகமான சுஜூதுகளை கொண்டும் அதிகமான சதகாக்களை கொண்டும்
சங்கைப்படுத்தினோம். லஹா மதாகுன் ஹாஸா, இமாம் இப்னு கஸீர் சொல்ற மாதிரி இதற்கு தனி இன்பம் இருக்கிறப்பா, இதற்கு தனி தேட்டம் இருக்கிறப்பா, இதற்கு தனி தக்வா இருக்கிறப்பா, இதற்கு தனி உணர்வு இருக்கிறப்பா என்றெல்லாம் இமாம் இப்னு கஸீர் வசனத்துக்கு பேசுவார். எனவே திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதனால நன்மை இருக்கு, மாற்று கருத்தே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல பேசும்போது திஜாரத்தன் லன் தபூர், நஷ்டம் இல்லாமல் வியாபாரம் நடக்குது என்று சொன்னால் அவர் யார் என்று சொன்னால் குர்ஆனை ஓதக்கூடியவர் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் அதே சமயத்தில் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் குர்ஆனை கேட்குறீங்க. பள்ளிவாசல் எங்கும் நம்ம வருஷம் சொல்கிற மாதிரி நிறைம்பு அடியுதில்லை. இந்த கூட்டம் எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு சாரையாக பைத்துல் மாமூரில் எப்படி மலக்குமார்கள் குவிகிறார்களோ அதுபோல வர்றாங்கல்ல எல்லா பள்ளியிலையும். அவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, ஆனால் செய்யும்படிக்கிறாங்க. அதற்கும் சவாபு இருக்கிறது என்று திருமறை பேசும். ஆனால் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை ஏன் வந்து இவ்வளோ கண்ணியப்படுத்தினான்னு சொன்னா, ரமலானை ஏன் இவ்வளவு சிறப்புப்படுத்தினான்னு சொன்னா, குர்ஆன் இறங்கியதுனால இவ்வளோ கண்ணியம் வந்து விட்டது என்று அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், கிதாபுன் அன்ஸல்நாஹு, இந்த வேதத்தை இறக்கினோம், இலேக்கே நபி அவர்களே உமக்கு இறக்கினோம், முபாரக்கத்தன் அருள் பொருந்திய வேதம். சிந்திப்பதனால் மட்டுமல்ல கேட்பதனாலும் அருள் பொருந்திய வேதம். ஃபீ கைருன் கசீரா, அதிகமான நன்மை இதிலே தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். வயில்முன் கசீர், அடர்த்தியான கல்வி ஞானம் இதிலே தான் இருக்கிறது. வழிகேடில் இருந்து நேரு வழியை காட்டுகிறது. வஷிஃபாஉன் மின் குல்லி தா, உண்மையான நோய் இருந்தால் இதுதான். உண்மையிலே நோய் இருக்கிறது, டாக்டரை போய் காட்டக்கூடிய நோய், அந்த நோயையும் கொள்கை ரீதியான குடற்படியான நோய் இருக்கிறதே அதையும் நீக்கக்கூடிய வேதம் இதுதான் என்று குர்ஆன்ல நிறைய இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான். அதுபோல உங்களுக்கு ஒளிவை தருகிறது, அதுபோல வழிகேடில் இருந்து இருளில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. எல்லா ஹுக்கும்களையும் ஹிக்மத்தாக நுட்பமாக சொல்லி காட்டுகிறது. வயசுக்கு வந்தவர்களுக்கு இதுதான் உறுதியான சட்டம் என்று குர்ஆன் பேசுகிறது என்றெல்லாம் இந்த வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய மேதவிகள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் இருக்கிறதே தட்டி எழுப்புகிறது. ஆனால் நாம் ரமலான் வந்தால் மட்டும்தான் இதை பார்க்கிறோம். இந்த குர்ஆனியுடைய வாழ்க்கையில் என்று சொன்னால் நாம் 1000 ரமலானை சந்தித்து அல்லது ரமலானுடைய பிரதான நோம்பை நோற்றி கியாமுல் லைல் தொழுது எல்லா வணக்கம் செய்தாலும் கூட நிச்சயமாக அல்லாஹ் இடத்துல மோட்சம் இருக்கிறார். குர்ஆன் எதை ஏவுகிறதோ அதை செய்ய வேண்டும். அப்படின்னா நீங்க ரமலானை கண்ணியப்படுத்தி நடத்தும். குர்ஆன் எதை பேசுகிறதோ அதை நாம் சிந்திக்க வேண்டும். குர்ஆன் எதை தடுத்ததோ அதிலிருந்து நாம் தவிர்த்து வைக்க வேண்டும். குர்ஆன் எது பாவம் என்று சொல்கிறதோ அதிலிருந்து ஒதுங்க வேண்டும். அதான் குர்ஆன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு நாட்டமாக மக்சதா இருக்குது. உள்ள வாங்க இடம் இருக்குது, உள்ள வாங்க. அதான் மக்சதா இருக்கிறது. எனவே சொல்லி காட்டுகிறார் இமாம் இப்னு கஸீர், உலகத்தை படைத்த நாளில் இருந்து ரப்புல் ஆலமீன் இன்றைய வரைக்கும் இது பெரிய ஆச்சரியமான ஒரு சிறந்த புத்தகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். லியதப்பர் ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை சிந்திப்பதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் வைத்திருக்கிறான். ஓதுவதனால மட்டுமல்ல, அதை சிந்திப்பதனால தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். சிந்திச்சு அமல் செய்யணும். இன்னைக்கு ரமலான்ல எத்தனை பேர் நோம்புன்னு இருக்கிறோம், முட்டி தொழுகிறோம். அவங்க இடத்துல இருந்து பாவங்கள் போயிருக்கிறதா? சிகரெட் குடிப்பதை மார்க்கம் தற்கொலைக்கு சமமாக அல்லாஹ் பேசுகிறான். அதுபோல மதுபானம் குடிப்பது மாபெரும் குற்றமாக பேசுகிறது. விபச்சாரத்தை கொடுமையாக பேசுகிறது. வட்டிக்கு கொடுப்பதை வாங்குவதை கடுமையாக பேசுகிறது. எல்லாமே உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஆனாலும் கூட ரமலானை கண்ணியப்படுத்துகிறோம், குர்ஆனை தூக்கி புறந்தள்ளுகிறோம் என்பதுதான் மறுபக்கம் பார்க்க வேண்டும். குர்ஆனை நம்ம நேசிக்கிறோம்னா என்னது? சிலர்கள் முத்தம் கொடுக்குறாங்க, இப்படி நெஞ்சில வைக்கிறாங்க. இதல்ல நேசம் சகோதரர்களே, அருமைக்குரிய சகோதரர்கள். அது நிலைநாட்ட வேண்டும் என்பது மார்க்க நமக்கு சொல்லி காட்டியது. குர்ஆன்ல எத்தனையோ ரகசியங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சு திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்று இமாம் இப்னு கஸீர் சொல்கிறார். ஒரு தடவை அல்ல, பல தடவை பார்க்க வேண்டும் சொல்லி காட்டுகிறார். நீ குர்ஆனை ஓதுவதை விட சிறப்பு என்ன தெரியுமா? சிந்திப்பது தான் சிறப்பு என்று உலமாக்களுடைய ஃபத்வா. உலமாக்கள் இப்போ நடமாடி இருக்காங்க, அவங்க அல்ல, மறைந்து விட்ட மாமேதைகள். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பேசுகிறான். காரணம் என்ன? ஒலிய ததக்கர உல் அல்பாப், அறிவுடையவனுக்கு நல் உபதேசம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவதை வைத்து அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சஹாபாக்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து
குர்ஆன் வசனங்களை எடுத்துக்கொள்வார்கள். எப்படி அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து ஆயத்துக்களை ஓதி காட்டி பெற்றுக்கொள்வார்கள். 10 ஆயத்துக்களை ஓதுவார்கள். 10 ஆயத்தை ஓதிட்டு அதை அமல் செய்யாத வரைக்கும் வேற 10 ஆயத்துக்கு போக மாட்டாங்களாம். நாம் படிக்கிறோம், நம்ம ஓதுறோம், சிந்திக்கிறோம், அமலில் இருக்கான்னு கேட்டோன்னா நிறைய பேர் ஜீரோவில் இருப்போம். அல்லாஹ் நாடியவரை தவிர 10 ஆயத்தை கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்து சஹாபாக்கள் பெற்றுக்கொண்டு அதனால தான் அல்லாஹ் தங்கு தடையின்றி அவர்களுக்கு சொர்க்கம் என்று சொல்கிறான். நான் திருப்தி கொண்டேன், அவர்கள் என்ன திருப்தி கொண்டான் என்று அல்லாஹ் பாராட்டுகிறான். ஒரு 10 வசனங்களை ஓதினால் அடுத்த 10 வசனங்களை ஏறிட்டு போக மாட்டாங்க. அமல் செய்தோமா, சிந்திச்சோமா, நடைமுறைப்படுத்தினோமா, குடும்பத்திலே கொண்டு வந்தோமா, ஊரிலே கொண்டு வந்தோமா, உலகத்திலே கொண்டு வந்தோமா என்று சிந்தித்து தான் அடுத்து 10 வசனங்களுக்கு போகுவார்கள் என்ற செய்தியை நபிகளார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடந்ததை பார்க்குறோம். ரசூல்லாட்ட இருந்து எப்படி குர்ஆனை எடுத்துக்கிட்டான்னு சொன்னா, இல்மை எடுத்துக்கொள்வாங்களாம். இல்முனா கல்வி, அது என்ன சொல்லுது எடுத்து அமலை எடுத்துக்கொள்வார்களாம். இப்படியாக ஒவ்வொரு வசனமாக அமல்படுத்தியவர்கள் தான் அருமையான சஹாபாக்கள். நான் கேட்கிறேன், ரிஜால் நானு ரிஜால், அவர்களும் மனிதர்கள் நாமும் மனிதர்கள், நம்மளால் ஏன் செயல்பட முடியவில்லை என்பதுதான் அருமைக்குரிய சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய மகத்தான பாடமா இருக்கு. அல்லாஹ் பேசுகிறான், ஒயின்னஹு லذிக்ருன், அல்லாஹ் சொல்கிறான், ஒயின்னஹு லذிக்ருன் லக, நபி அவர்களே உங்களுக்கும் இது நல்ல உபதேசம், ஒலி கௌமிக்க உங்க சமுதாயத்துக்கு நல்ல உபதேசம், வஸௌஃப துஸ்அலூன், மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள், குர்ஆனை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். எப்படி இது என்ன சொல்லியதோ அனைத்து வசனங்களையும் ஒன்று விடாமல், அதாவது அலிஃப் லாமி என்று ஆரம்பித்திலிருந்து அல்ஹம்து என்று ஆரம்பித்திலிருந்து மினல் ஜின்னத்தி வன்னாசி வரைக்கும் உணர்ந்தீர்களா, படித்தீர்களா, சிந்தித்தீர்களா, அமல் செய்தீர்களா, நிலைநாட்டீர்களா என்று கேள்வி கேட்கப்பட்டு அதுக்கு சரியாக பதில் சொல்லாத வரைக்கும் கால்கள் நகலாது. இப்னு கஸீர் சொல்ற மாதிரி நீங்க நிலைநாட்டீர்களா, இதன் பிரகாரம் பயன்பெற்றீர்களா, இதன் பிரகாரம் பிரயோஜனம் அடைந்தீர்களா, இதை கொண்டுதான் இம்மையிலே மறுமையிலே உயரப் போகிறீர்கள் என்று சொல்கிறார். காரணம் என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாபுல் வுது என்ற பாடத்தில் இதை கொண்டு வருகிறார். பல்வேறு பிரச்சனையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கை சொல்லி காட்டுவார். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது நல்ல சிந்திங்க சகோதரர்களே, நோன்பு வைத்து தொழுது இந்த மாசத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களே நல்ல சிந்திக்கணும். கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக வ அலைக, குர்ஆன் நாளைக்கு உனக்கு சாதகமாக சாட்சி சொல்லும். அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி நல்வாழ்க்கை பெற்றிருந்தால், உணர்ந்திருந்தால் சாதகமாக சாட்சி சொல்லும். அலைக்க உனக்கு எதிராக சாட்சி சொல்லும். குர்ஆனை ஓதினாய், நோன்பு வைத்தாய், ஹஜ் செய்தாய், உம்ரா செய்தாய், எல்லாமே செய்தாய், சதகா கொடுத்தாய், ஜகாத் கொடுத்தாய், அது சொல்லு வட்டியை தடுக்க வேண்டும் என்று சொன்னது அதை செய்யவே இல்லை. நான் அடிக்கடி சொல்வதுமா என் உரையிலே, பணக்காரர்கள் தான் அதிகமாக இந்த சொத்தை வேங்க வேண்டும், அந்த சொத்தை வேங்க வேண்டும் என்று வட்டிக்கு எடுத்தவர்கள் ஏராளமானவர்கள். முன்சஃபுடைய தொழுகிறோம், அச்சத்தோடு வாழ்கிறோம், ஆனால் குர்ஆனுக்கு புறந்தல்வது நாம் தான் என்று நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஒன்றை உங்க மனக்கண் முன்னால் கொண்டு வருகிறேன். கடைசி ஜமானிலே இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாபு ஸகாத் என்ற பாடத்திலே கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் மனிதர்கள் தோன்றுவார்கள். இந்த காலமாக தான் நினைக்க வேண்டியிருக்கு. வந்து ரொம்ப சிறிய வயசு உடையவர்களாக இருப்பார்கள், அறிவியிலே குன்றியவர்களாக இருப்பார்கள், ரொம்ப இன்பமாக பேசுவார்கள். அல்லாஹ் இப்படி சொன்னான், ரசூல் இப்படி சொன்னார்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். யக்ரஊனல் குர்ஆன, குர்ஆனை ஓதுவார்கள். லா இஜாவிசு தராக்கியம், தொண்டக்குழியை கடக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இன்னைக்கு குர்ஆனை ஓதல பாருங்க, எல்லாருமே உட்காந்து ஓதணும். அர்த்தம் புரியுதோ புரியலையோ ஓதணும், ஓதவா நன்மை, அதில் மாற்று கருத்தை இல்லை. அல்லாஹ்வே சொல்லிட்டான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான். ஹதீஸ்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்குரிய ஹதீஸ்களாக இருந்தாலும் கூட தெளிவாக குர்ஆன் பேசுகிறது. ஆனால் ஓதணும், என்ன சொல்லுது, நம்மள்கிட்ட என்ன பேசுது, என்ன சொல்ல வருந்திரியானதான் இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, குர்ஆனை ஓதுவாங்க, தொண்டக்குழி அடையாது. காரணம் என்ன? கடைசியாக தீனிலிருந்து அப்படியே வெளியாகுவாங்க. அம்பை வேட்டையாடக்கூடியவன் பிராணியை பார்த்து எறிகிறான், அதனுடைய உறுப்புகளை குத்தி வெளியே போகிற மாதிரி இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க என்று சொன்ன ரசூலுல்லாஹ் அதோட நிறுத்தல. ஃபைனல் லகீதுமூஹும், அவர்களை எங்கே கண்டாலும் ஃபக்துலுஹும், அவர்களை கொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களை கொல்லுவதனால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இது இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தாலும் செய்ய முடியும்.
நம்மளாம் கத்தி இருக்க முடியும். ஏன்னா நம்ம ஒருவருக்கு எல்லாம் அப்படி தான் இருப்போம், எல்லா முதுகலையும் அழுக்க இருக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்ன? குர்ஆனியுடைய வாழ்க்கை இல்லை, குர்ஆனை பற்றி சிந்திக்கிறது இல்லை. குர்ஆனில் தங்களுக்கு சாதகமாக இருந்தால் எடுத்துக்கொள்வது, பாதகமாக இருந்தால் தவிர்த்து கொள்வது என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், சகோதரர்களே, நமக்கு 1000 ரமதானை சந்தித்தாலும் கூட அல்லாஹ்வுடைய வேதத்தோடு வாழ்கிறோமா என்று சொன்னால் ரமதானை கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஅ்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ. இதுக்கு தவறுதலாக நாம் காலங்காலமாக தப்பான அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டோம். ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துங்கள் என்று சொன்னோம். ஆனால் சொல்கிறார்கள், ஒற்றுமை என்ற கயிறுனா இந்த பக்கம் விபச்சாரம் இருப்பான், அங்கே பக்கம் மதுபானபன் இருப்பான், அங்கே வந்து வட்டி கொடுக்குறவர் இருப்பான், அங்கே வந்து செருக்குவாதி இருப்பான், அங்கே வந்து கபர் வணங்கி இருப்பான். அப்படியா இல்லை, வஅ்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வுடைய கயிறை பலமாக பற்றி கொள்ளுங்கள். ஹப்லுல்லாஹ் என்று சொன்னதற்கு எல்லோருமே எல்லா தஃசீரும் எடுத்து பாருங்க, அல் குர்ஆன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி பிடிச்சுக்கணும்னா அந்த சட்டங்களை எடுத்துக்கொள்ளணும். மனைவியோ நாமோ அல்லது குடும்பத்துக்கோ அல்லது ஜமாத்துக்கோ அல்லது ஊருக்கோ அல்லது உலகத்திற்கோ எதிராக இருந்தாலும் கூட அல்லாஹ் இப்படி சொன்னா என்று சொன்னால் அதற்கு தான் நான் வழிபடுவேன். அப்படி சொன்னா ரமதான் உயிரோட்டமான ரமதான், நம்முடைய நோன்பு உயிரோட்டமான நோன்பு, நம்முடைய தொழுகை உயிரோட்டமான தொழுகை, நாம் காலு கெடுக்க நின்று வணங்கியதற்கு அர்த்தமும் இருக்கிறது, அர்த்த புஷ்டி இருக்கிறது. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையிலே கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். ரமதான நோன்பு நோட்டவங்களா, நின்று வணங்கியவர்களா? இல்லை. யார் கண்ணியப்படுத்தினான்னு சொன்னால், யூத்தா பில் குர்ஆனி யௌமல் கியாமா வாஹிலி அல்லதீன கானூ யஅமலூன. மறுமை கியாமத்து மன்றத்தில் குர்ஆனையும் கொண்டு வரப்படுகிறது. குர்ஆனுடன் யார் அமல் செய்தார்களோ, குர்ஆனிய அமல் யார் செய்தார்களோ, குர்ஆன் சொல்லப்பட்ட மாதிரி அவங்களையும் கொண்டு வரப்படுத்து முதல் மரியாதை செய்யப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, நஜாத் எங்கே இருக்குன்னு சொன்னால், வெற்றி எங்கே இருக்கு சொன்னால் குர்ஆனில் தான் இருக்குது. காரணம் என்ன? சஹாபாக்கள் அப்படியே அதை வரலாறை நம்பினார்கள், அதிலிருந்து பாடம் படிப்பினை பெற்றார்கள், உண்மைப்படுத்தினார்கள், அதனுடைய சட்டங்களை நிலைநாட்டினார்கள். ஏன்னு சொன்னால், நாளைக்கு குர்ஆன் வந்து ஷஃபியன் லில் அஸ்ஹாபி, நமக்கு பரிந்துரை செய்யணும்னு சொன்னால் அது சொல்கிற மாதிரி வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வோட உலகத்தில் நம்ம 2 இடத்துல தான் பேசுகிறோம். அல்லாஹ்வோட பேசுவதாக இருந்தால் உலகத்தில் 2 இடம் தான் இருக்குது. ஒரு இடம் தொழுகை, அவனோட முனாஜாத் செய்யணும், சம்பாஷணை செய்யணும். இன்னொரு இடம் குர்ஆன் ஓது. அந்த 2 இடத்தை தவிர அல்லாட்ட எந்த இடம் பேச முடியலை. அதனால வந்து நீங்கள் நினைங்க, நம்ம குர்ஆன் ஓதக்கூடிய நேரம் நினைக்கணும், ஹாதா கலாமுல்லா, இது மனிதனுடைய பேச்சு இல்லை, அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய நாவிலேருந்து வந்ததை நான் நினைக்கிறேன், கேட்குறேன், ஓதுறேன். இது மனிதனுடைய பேச்சு அல்ல, ஜிப்ரீலுடைய பேச்சு அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு அல்ல, அல்லாஹ்வுடைய பேச்சு என்ற அளவுக்கு நான் நம்பி ஓத வேண்டும். சத்தியவானுடைய பேச்சு, நேர்த்தியாக பேசக்கூடிய பேச்சு, சத்தியத்தை உடைக்கக்கூடியவனுடைய பேச்சு, அருமையான உபதேசம் தருகிறான், மனிதர்களால் தர முடியாமல். அல்லாஹ் சொல்லுவானே, இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தீர் இல்லதி, எங்கடா நேர்வழி தேடிய போகிறீர்கள், நேர்த்தியான பாதை இது. ஒய் பஷீர் அல்லதீன மூமினன், ஒய் பஷீர் மூமின் அல்லதீன, மூமின்களுக்கு சுபச்செய்தி சொல்லுதான். என்ன சொல்லுது? யஅமலூன ஸாலிஹாத், நல்ல மக்கள் செய்துட்டு வாங்கப்பா, அன்னலஹும் அஜ்ரன் கபீரா, மகத்தான வெற்றி இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் நமக்கு உள்ளத்திற்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிவாரணத்தை தருகிறது. உண்மையான வியாதியாக இருந்தால், மருத்துவரால் குணப்படுத்த முடியாத வியாதியாக இருந்தால் அதற்கு ஷிஃபா இருக்கிறது. கொள்கை ரீதியான மார்க்க ரீதியானக்கு ஷிஃபா இருக்கிறது. ரஹமத்துல் மூமினீன், மூமிகளுக்கு ரஹமத்தாம் இருக்கிறது. எனவே முன்னோருடைய சரித்திரத்தையும் பின்னோருடைய சரித்திரத்தையும் சொல்லி நமக்கு தட்டுகிறது. கடைசி நியமத்து இதுதான், அல்லாஹ் தந்த கடைசி நியமத்து இதுதான். துன்யாவில் எப்படி வாழ்ந்து ஜெயபெற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுமோ சொல்கிறான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? இது நமக்கு தான். அம்அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளங்களில் பூட்டா போடப்பட்டிருக்கிறது என்று படைத்த ரப்பல் ஆலமீன். இதை விட எப்படிங்க கேட்கணும்? இதை விட எப்படி கேட்கணும்? குர்ஆனை ஓதுறீங்க, கொஞ்சம் சிந்திங்க, தர்ஜுமா எடுத்து பார்த்து சிந்திங்க. தர்ஜுமா இவர் எழுதுனா அவர் எழுத சரியில்லைன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு எந்த தர்ஜுமா பிடிக்குமோ அதை சிந்திங்க. யாருமே தர்ஜுமாங்களை கொலைப்படிப்படுத்த முடியாது. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அர்த்தங்களை பாருங்க. இன்னும் சொல்ல போனால் தஃப்சீர் இமாம் இப்னு கஸீருடைய தஃப்சீர் தமிழாக்கத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் அவங்க இமாம் இப்னு கஸீர் செய்யக்கூடிய நேரத்தில் ஹதீஸை கொண்டுதான் தஃப்சீர் செய்வார்கள் தவிர சொந்த கருத்தை எந்த இடத்துல அதிகமாக பேச மாட்டார்கள். எத்தனையோ இருக்குது, நகை வாங்க காசு இருக்கு, வாகனம் வாங்க காசு இருக்கு, வீடு வாங்க காசு இருக்கு, அவ்வளத்தையும் போட்டு போறோம். ஒன்று நம்மளோட வருஞ்சோன்னா இது மாதிரி சிந்தனைகளும் அமல்களும் கபருக்கு வரும். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே,
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிந்தித்தார்கள் என்று சொல்லி காட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹுதைஃபா இப்னு யமான் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஹுதைஃபா சொல்கிறாங்க, சல்லைத்து மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத் லைலத்தின், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இரவு தொழுத. நம்ம இரவு எப்போ சொல்லுவோம்னா ரமதான் வந்தாலும் சொல்லுவோம். இந்த இரவு தொழுகை எல்லா காலமும் இருக்குது. அதனால தான் நம்ம தடுமாட்டே இருக்கோம். இது கியாமுல் லைலா, அதுவா இதுவா அப்படி சதா காலம் தொழுதாங்க. ரசூல்லா தொழுகும்போது சில சஹாபாக்கள் போய் உள்ளே சேர்ந்துக்கிடுவாங்க. இது ரமதான் இல்லை, ரமதான் இல்லாத காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஃப்தத்தால் பக்ரா ஓதுறாங்க. பக்ரா சூரா எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். 100 ஆயத்தை போயிட்டுது. அங்கே பக்கத்தில் இருந்த மாமுமா இருந்த சாபி நினைக்கிறாங்க, முடிக்க மாட்டாங்களா, ருக்குக்கு போக மாட்டாங்களா, சுஜூத் அப்படின்னு நினைக்கிறான். போயிட்டே இருக்குது. இன்னைக்கு நமக்கு என்ன கடப்படான்னு போகுது. இல்லைன்னா கொஞ்சம் இப்போ ரசூல்லா ஓதுனாங்களா, இது 30 நாளைக்கு செவ்வா இழுத்து கொண்ட கூடிய காட்சி இருக்குது. அல்லாஹ் காப்பாற்றணும், வார்த்தை தவறாக இருந்தால் மன்னிக்கணும். ஏன்னா அங்கே பாருங்கள், அந்த ஹதீஸை பாருங்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பக்ரா ஓதிட்டே போகிறாங்க. நின்ற மாவுமா இருந்த ஹுதைஃபா முடிக்க மாட்டாங்களா, அவன் நிற்க முடியலை போல தெரியுது. ரசூல் குர்ஆனுடைய அர்த்தங்களை நீங்கள் தெரிஞ்சா மெய் மறந்து போவீங்க. அல்லாஹ் நம்மளோட பேசுகிறான். ஃபப்தால் பக்ராவை என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க, போயிட்டே இருக்குது. முடிக்க மாட்டாங்களா, ருக்கு போகணுன்னா திருப்பி சூரத்து நிசாவை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போயிட்டே இருக்குது. சரி, அதிலிருந்து முடிச்சுட்டு வெளியே வர மாட்டாங்கன்னா ஆல இம்ரான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல இம்ரான் போயிட்டே இருக்குது. இது எப்படி ஓதுனாங்க ஹுதைஃபா சொல்லி காட்டுகிறார். யக்ரவு முத்தரஸ்ஸிலன், நிறுத்தி நிதானமாக சிந்தித்து அல்லாஹ் பேசக்கூடியதுக்கு பதிலும் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். ஃபரலான தொழுகை அல்லாத சுன்னத்தான தொழுகையிலே, இரவு தொழுகையிலே, எம்பாஷையில தராவி என்ற தொழுகையிலே, ஸலாத்துல் லைல் தொழுகையிலே ஓதினார்கள். இதா மர்ரபி ஆயத்தின், அல்லாஹ்வுடைய கலாமுக்கு கண்ணியை கொடுத்தாங்க. இதா மர்ரபி ஆயத்தின் ஃபீஹா தஸ்பீஹுன், அதில் தஸ்பீஹ் வந்து தஸ்பீஹுடைய ஆயத்துகள் வந்தால் சப்பஹ, ரசூல் ஸல்லல்லாஹு தஸ்பீஹ் செய்வாங்க. உதாரணமா சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்று வருகிறது. சுப்ஹான ரப்பியல் ஆலா, அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். ஃபரதான தொழுகையில அல்ல. என்னுடைய திருப்பில் இமாம் இப்னு உஸைமீன் இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. சுன்னத்தான தொழுகையில சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உம்முடைய இரட்சகனுடைய திருநாமத்தை நபியை துதிப்பீராக. உடனே தொழுகையில சொன்னார்கள் சுப்ஹான ரப்பியல் ஆலா, பதிலளித்தார்கள். இன்னும் இப்படி நம்ம தொழுகை இருக்கா சொல்லுங்களேன். அப்படி இருந்தா நீங்க ஜும்மால பேசுனது தப்பு என்று சொல்லலாம். ஒய்தா மர்ர பிஸ்வாலின் சால, அல்லாஹ் இடத்துல அருளை தேடக்கூடிய வசனங்கள் வந்தால் அதுக்கு பதில் கொடுத்து அல்லா இடத்துல பதில் தருவாங்க. அல்லாஹ் கேட்கலாம், வஸாலுல்லாஹ் மின் ஃபதலி, அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று வசனம் வந்தால் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதலிக என்று ரசூலுல்லாஹ் ஜவாப் சொல்லுவாங்க. யா அல்லாஹ், உன் அருளை விட்டு நான் தூரமான இல்லை, உன் அருளை கேட்கறேன்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம தொழுகை இருக்கா? இல்லை. ஒய்தா மர்ரபி தஅவுதின், தஅவத முஸ்லிம்ல இருந்து இந்த ஹதீஸ் வருது. ஒய்தா மர்ரபி தஅவுதின், அல்லாஹ் இடத்துல இருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய வசனம் வந்தால் தஅவத பாதுகாப்பு தேடுவாங்க. ஃபயஅஸிபுல்லாஹுல் அஸாபல் அக்பர்னு வருது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் அக்பர், யா அல்லாஹ், உன் மகத்தான கொடிய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார். எனவே அருமைக்குரியவர்களே, ஹுத்பா முடித்துக் கொள்கிற முதல்வரோட திலாவத்தன் மட்டும் போதாது, குர்ஆன் ஓதுவது மட்டும் போதாது, அமலும் செய்யணும். அமல் செய்வதாக இருந்தால் விளங்க வேண்டும், விளங்குவதாக இருந்தால் சிந்திக்க வேண்டும். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் நம்ம இடத்துல தேடுவது வந்து முதல்ல அர்த்தங்களை பார்க்க சொல்கிறது, சிந்திக்க செய்ய சொல்கிறது, அமல் செய்ய சொல்கிறது. அப்படி என்றால் நிச்சயம் நமக்கு கபரிலேயும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும், கபர் பூஞ்சோலை ஆகும், அல்லாஹ் இடத்துல உயர்ந்த சொர்க்கம் கிடைக்கும். வல ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் தர வேண்டும் என கூறி முதல் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد شهر رمضان الذي أنزل فيه القرآن. அருமைக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் எத்தனை பேருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. இன்றைக்கி இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பல வகையான சிடிகளையே கொடுக்குறோம். இப்போ சிடியில் பல வகையான வீடியோக்களை கொடுக்குறோம், அனுப்புகிறோம். ஆனால் குர்ஆனை சிந்திச்சா, கொஞ்சம் நிதானித்து சிந்திச்சா, நிச்சயமாக எத்தனை பேருடைய வாழ்க்கை, சிந்தனையாளர்கள், அறிவாளர்கள், கவிஞர்கள், பெரிய ஆய்வாளர்கள், செல்வந்தர்கள், அவ்வளோ பேரும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தது. ஆனால் இன்றைக்கி நமக்கே தெரியலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபு தொழுகையில் சூரத்து வத்தூர் என்ற சூறாவை ஓதுறாங்க. ஆயத்து போயிட்டே இருக்குது.
இந்த வசனத்தை ஜுபைர் இப்னு முத்தைம் கேட்குறாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வரல, அவங்க முஸ்லிக்கா இருக்காங்க. வெளியே நின்று கேட்குறாங்க, இந்த வசனத்தை கேட்குறாங்க. அவங்க அரபி அல்லவா தெரியுது. ஃபலம்மா பலகா ஆதில் ஆயா, இந்த வசனம் வந்த பொழுது, எந்த வசனம்? அம் ஹுலிகு மின் கைரி ஷையின் அம்ஹுமுல் ஹாலிகூன். அல்லாஹ் கேட்குறார், படைப்பாளர் இல்லாமல் இவர்களே தாமே படைத்து கொண்டார்களா, அல்லது அம்ஹுமுல் ஹாலிகூன், தனக்குத்தானே ஒருவருக்கொரு படைக்கிறார்களா? அல்லாஹ் தானே படைத்தான், படைப்பாளர் இல்லாமல் இவர் தன்னை உருவாக்கி கொண்டார்களா, இல்லை அவர்களோட தன்னை படைத்துக் கொள்கிறார்களா என்ற வசனம் வந்த உடனேயே அடுத்து அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான். ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க மக்ரிபில், அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானம் பூமியை இவர்களாக படைத்தார்களா, பல்லா யூகினூ, நம்பிக்கை கொள்ள மாட்டார்களா? அல்லாஹ் அடுக்கடுக்காக கொஸ்டின் கேட்கலாம். அவ்வளோ கொஸ்டின். அம் ஐந்தஹும் ஹஸாயினு ரப்பிக்க, இறைவனுடைய பொக்கிஷத்தை இவரிடத்திலேயா இருக்கிறது. அம்ஹுமுல் முஸைத்தினூன், அதற்கு நிர்வாகம் இவர்களாக செய்கிறார்கள். தொடர்ச்சியாக அல்லாஹ் கேட்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழுகையில் ரசூலுல்லாஹ்வுடைய கிராத் அருமையாக இருக்கும். நிறுத்தி நிதானமாக மக்ரிப் தொழுகையில் ஓதுறாங்க. ஜுபைர் இப்னு முத்தைம் வெளியே நிற்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, முஷ்ரிக்கா இருக்காங்க. இந்த வசனம் தான் தட்டி எழுப்பி இஸ்லாத்துக்கு வருவதற்கு ஜுபைர் இப்னு முத்தைம் ஒரு இஸ்லாத்துக்கு வர காரணமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம இஸ்லாத்தில் இருக்கோம், நம்முடைய வாழ்க்கை இன்னும் மாறலையே சகோதரர்களே. யார்கிட்ட போய் என்ன சொல்கிறது? அந்த சஹாபி சொல்கிறார், இஸ்லாத்தை ஏற்று இந்த வசனத்தின் மூலமாக, ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையில் இதை கேட்டது மூலமாக இந்த வசனத்தை கேட்கவும் என் உள்ளம் எப்படி பதப்படுத்துதுன்னு சொன்னால், காத கல்வி அய்யுதீர, என்னுடைய கல்வி இருக்க உள்ளம் இருக்கிறது அப்படியே சுற்றி பறந்து கொண்டு இருந்தது என்று சொல்லி காட்டுகிறார். இந்த ஒரு வசனம் இஸ்லாத்தில் கொண்டு வந்தது. எத்தனையோ சஹாபாக்களை பார்க்கிறோம். இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். உத்தைபா இப்னு ரபியா என்று நினைக்கிறேன், ரசூலுல்லாஹ்ட்ட பேரம் பேசுகிறாங்க. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலங்களும் அவர் யார் என்று சொன்னால் மிகப்பெரிய கவிஞர், அவர் யார் என்று சொன்னால் மிகப்பெரிய வாதாடக்கூடியவர், அவர் யார் என்று சொன்னால் மிகப்பெரிய அறிவாளி, அவர் யார் என்று சொன்னால் மிகப்பெரிய பணக்காரர், அவர் யார் என்று சொன்னால் அந்த குலத்துக்கு தலைவர், குர்ஆன் எங்களுக்கு அருளப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னவர். ஆனால் இஸ்லாத்துக்கு வரல. ஆனால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட பேசுகிறாங்க, உங்களுக்கு பொருள் வேணுமா, செல்வம் வேணுமா, பெண் வேணுமா, பொருள் என்ன வேணுமா, ஆட்சி வேணுமா, அதிகாரம் வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த உலக இந்த சமூகத்தில் குறைஷி இடத்துல அரபிகள் இடத்துல மக்கமான இடத்துல குழப்பத்தை உண்டாக்குறீங்க, குடும்பங்கள் துண்டாகிறது, எங்கள் தெய்வங்களை திட்டுகிறீர்கள், இவ்வாறு ஏசுகிறீர்களே, என்ன காரணம்? உங்களுடைய அப்துல்லா உங்கள் வாப்பா விட நீங்கள் பெரிய ஆளா, அப்துல் முத்தலிப் உங்கள் தாத்தாவை விட நீங்கள் பெரிய ஆளா என்றெல்லாம் தொடர்ச்சியாக கேட்குற பெரிய அது ஒரு பயானே போயிட்டு இருக்குது. கேட்டுட்டு வசை பாடுகிறார். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்காங்க. உத்தைபாவே அவர் பட்ட பேர் அபு வலீதே, முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சூரத்து ஃபுஸ்ஸிலத்தை ஓதுறாங்க. ஓதிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு வசனம் வருது, ஆது சமூதுக்கு என்ன நடந்ததோ அதுபோல மக்காவாசிகளே, நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம், நீங்கள் திமிரு பிடிச்சி நடக்கலாம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அந்த குர்ஆனை, அதுபோல உங்களுக்கும் நடக்கும் சொன்ன உடனே தன் வாயில கை வைத்து நடந்து விடுமோ என்ற பயத்தாலே ஓடினார் என்று அனைத்து வரலாறுன்னு சொல்லி காட்டுகிறேன். எல்லா வரலாறையும் பார்க்கலாம், சில தஃசீர்லையும் வருகிறது. சகோதரர்களே, குர்ஆன் அந்த அளவுக்கு உள்ளத்தை ஈர்க்கக்கூடியது. நமக்கு தெரியல சகோதரர்களே, அருமையான சகோதரர்களே, குர்ஆனின் மூலமாகத்தான் மகத்தான வெற்றி இருக்கிறது. குர்ஆன் இறங்கியதுனால தான் இதை கண்ணியப்படுத்துறேன்னு சொன்னால், குர்ஆனுடைய வாழ்க்கை நம்ம இடத்துல வர வேண்டும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீக்கை தந்து ஈருலகத்தில் வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக்கை தந்து குர்ஆன் நாளைக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக ரப்புல் ஆலமீன் ஆக்கிவிட வேண்டும் என கூறி என்னுடைய குத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.